இது வந்து கேஸ்ட் அயான் வந்து தோசைக்கல். இதில் வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா ஏற்கனவே எண்ணெயோடு நான் வச்சுருப்பேன். நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். வந்து இதை எப்படி வந்து தேய்க்கணும்னா, என்கிட்ட வந்து தேங்காய் நார் இருக்குது. இது வந்து சாம்பல், நான் எடுத்துகிட்டு வந்த சாம்பல். இது சென்னையில் சில இடத்துல கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கூட ஆஷுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். ஆக்சுவலி இது கூட படாது உங்களுக்கு. என்னென்னா வந்து இப்போது நீங்கள் வந்து ஏதாவது மாவு, கோதுமை மாவோ அரிசி மாவோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது கடலை மாவு, அந்த எந்த மாவு இருந்தாலும் அதை தூக்கிட்டு நீங்கள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து போடலாம். போட்டுட்டு நல்லா இது பண்ணுங்கள். ஸோ நல்லா இது வச்சோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ண வேண்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மேலே நம்ம அதை இந்த தண்ணியெல்லாம் வத்துற மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கிளாத் எடுத்து நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வைப் பண்ணிக்கோங்க. லைட்டாகவோ இல்லை எப்படி வேணால் வைப் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஏதாவது ஒரு ஆயில் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நல்லெண்ணெய் ஆயில் போடுறேன். ஸ்டவ் வந்து நமக்கு சிம்மில் இருக்குது. நம்ம பாதியாக கட் பண்ண வெங்காயத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஏற்கனவே தேய்ச்சோம் இல்லையா, அந்த சாம்பல் போட்டு இல்லைன்னா ஏதாவது அரிசி மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு, எந்த மாவு இருந்தாலும் போட்டு தேய்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கேஸ்ட் அயன்லலாம் வந்து உங்களுக்கு நிறைய போர்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்போ வந்து அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே போய் அடைஞ்சிரும் நமக்கு. அதனால தான் மாவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இப்போ வேணால் ஸ்டவ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இது நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணும். பாருங்கள், இதோட இது வந்து அந்த அழுக்கெல்லாம் இருந்தால் எடுத்துரும். அழுக்கு இல்லைன்னா எண்ணெய் மட்டும் வரும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக காயிற வரைக்கும் நம்ம இதை செஞ்சுட்டே இருக்கணும். பெருசாக வச்சுட்டேன், எனக்கு சீக்கிரம் வேலை முடியணும்னு சொல்லிட்டு இது பாருங்கள், அழகாக அப்படியே வந்து நமக்கு இது மாதிரி வருது, நான்ஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வருது. பெருசாக வச்சா ஒன்றும் ஆகாது, ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த கலர் வராது, உங்களுக்கு லைட் ப்ரௌன் இல்லைனா ஒயிட் இந்த மாதிரி வரும். ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக வந்து இந்த கொஞ்சம் காந்திரா மாதிரி பிளாக்காக இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணேன். இந்த பக்கமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தட்டில் போட்டுருலாம். அவ்வளோதாங்க, தோசை சூப்பராக ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டல்து மாதிரியே வந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நமக்கு வந்து இந்த தோசை வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த இதெல்லாம் இல்லாமல் தொடச்சிடுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே எண்ணெய் இருக்குது இதில். ஸோ நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த தோசைக்கல் எடுத்து நான் வந்து எப்படியும் வந்து ஸ்டவ்வுக்கு பின்னாடி வச்சுருவேன் நான். ஸோ அந்த நம்ம வெறும் துணியில் தொடச்சதுனால அந்த ஆயில் அப்படியே இருக்கும். இது வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். கேஸ் பக்கத்தில் வைக்கிறதுனால எறும்பும் வராது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் அடுத்த வாட்டி எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம்.